ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஸ்மார்ட் பைக் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்மார்ட் பைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியும். இங்கே பார்த்தா ஒரு சைக்கிள் தான் இருக்குது, உள்ள சைக்கிளே இல்லை. ஓகே, ஆனால் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனையே. இதில் எலக்ட்ரிக் மாடலும் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து ஓட்ட போகிறோம். எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே ஒரு மாடல் ஒன்று பார்த்தோமா, இது சாதா சைக்கிள் தான், அதுவுமே உடஞ்சி கிடக்குது. நிறைய இடத்துல மெயின்டெனன்ஸ் சரியில்லை. நம்ம அப்படியே போவோம். ஸோ அண்ணா நகர் ரவுண்டானா சிக்னல் பக்கத்தில் ஒரு ஸ்மார்ட் பைக் இருக்குது. அதை நம்ம போய் நம்ம டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அங்கேயாச்சும் ஒழுங்காக இருக்கான்னு பார்ப்போம். ஏய், அண்ணா நகர் ரவுண்டானா சிக்னல். செம வெயிலுங்க, சரியான வெயில். போகிறீங்க ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஆட்டோக்காரங்களோட என்னோடய அனுபவத்தை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். பஞ்ச் சர்வீஸ் சென்டர் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் ஆல்ரெடி சர்வீஸ் ரிலேட்டடாக போகும்போது ஆட்டோவில் போகும்போது ஓலா ஆட்டோ எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. ஸோ அது மாதிரி நடக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் பைக் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் பைக்கில் இந்த வெயிலில் நீங்கள் வந்து பெடல் பண்ணிட்டு போனோமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குன்னா, இவங்ககிட்ட வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள் எப்படி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது. இப்போ ஒரு கிலோமீட்டர் தான் போகிறீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் 2 மாடல் இருக்குன்றாங்க. என்ன எலக்ட்ரிக் சைக்கிள், அது எப்படி எடுக்கிறது, எப்படி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறது. வந்து ஒரு வாட்டி நீங்கள் எடுத்தாலே 10 ரூபா தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ என்ன ஃபேர் என்ன ஏது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதித்யா ஓடி வந்துட்டு வா, சைக்கிள் ரெடியா? ஆஹா, டே எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்காடா? ஸ்மார்ட் பைக் கிட்ட வந்தாச்சு. இதெல்லாம் நார்மல் சைக்கிள் தான் இருக்கு. சரி, ஒரு நார்மல் சைக்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கலாமா? போகுமா? என்னடா எல்லாம் இப்படி இருக்கு, ஓடுமா இல்லையா? இது பாருடா, இந்த டயரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது பஞ்சர் ஆகாத டயர்ரா இது. இங்க பாருங்க, இது பஞ்சர் ஆகாத டயரு. சரி, நம்ம ஆப் எடுத்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் மாடல் தான் வேணும். ஆனால் இங்கே எலக்ட்ரிக் மாடல் இருக்கிற மாதிரி இல்லையே. சரி, இல்லை ஒரு சைக்கிள் எடுக்கிட்டா? சரி, நான் இப்போ வந்து நாங்கள் ஆப் வச்சு ஒரு ஆப் நான் காமிச்சிக்கிறேன். இங்கே வரும். ஓகே, ஆப் நான் உங்களுக்கு வந்து நான் இங்கே காமிக்கிறேன். பாருங்க, இருக்கண்ணா ஸ்மார்ட் பைக். எங்கே ஸ்கேன் ஃபார் கியூஆர் கோட். வா, நம்ம ஸ்கேன் பண்ணலாமா? வா, அப்படியே வா. எதை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணலாம்? அது ஸ்கேன் பண்ணலாமா? எது நல்லா இருக்கு? இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா? அதை எடுத்துக்கலாமா? கைஸ், இதுதான் நம்பரு. இதை நான் ஸ்கேன் பண்ணுறேன். என்னடா, அப்பாலஜிஸ் கரண்ட்லி நாட் அவைலபிள். இங்கே பாருங்க, கரண்ட்லி நாட் அவைலபிள்னு வருது. சரி, அடுத்தது எடுப்போம். இதுவும் நாட் அவைலபிள். ஸ்கேன் ஆயிடு. வெயில்ல ஸ்கேன் வேற ஆக முடியும். வெயிட் ஃபெச்சிங் டேட்டா. சாரி, இதுவும் நாட் அவைலபிள். இதுவாச்சும் ஒர்க் ஆகுதா?
கைஸ் என்ன பிரச்சனைனா இங்கே 4 பைக் போட்டிருக்கு, அதாவது 4 சைக்கிள் இருக்கு, 4மே நாட் அவைலபிள். ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் போகன் விழா பார்க் கிட்ட எலக்ட்ரிக் சைக்கிளே இருக்கு, அங்கே போய் என்ன நிலைமை அப்படின்றத பார்ப்போம். இங்கே சில வண்டிகள் இருக்கு, ஆனால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. இது இங்கே எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? என்னடா இதெல்லாம் கியூஆர் போட்டிருக்கா இல்லையா? இல்லைடா, நத்திங் இஸ் ஒர்க்கிங்டா. அப்படியா? செக் பண்ணி பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்குறோம். இந்த வண்டியை செக் பண்ணி பார்க்கலாமா? அன்லாக்கிங் த பைக். அன்லாக் ஆச்சா? அன்லாக்கிங் காமிக்குது, ஆனால் அன்லாக் ஆகுமான்னு தெரியல. அன்லாக்கிங் அன்லாக்கிங் அன்லாக்கிங். லுக் அட் த பைக். இதுதான் கியூஆர் கோடு, ஆனால் வண்டி பாருங்க எந்த நிலைமையில் இருக்குன்னு. சுத்தமாக மெயின்டெனன்ஸே கிடையாது. இதாச்சும் இருக்குமா? இது என்னடா எல்லாம் துரு பிடிச்சிருக்கு. இது வச்சு ஒர்க் ஆகுமா? ஆமா, எல்லாமே உடஞ்சிருக்கு. வா. ஸோ கைஸ், நாங்கள் வந்து செக் பண்ணோம், எல்லாமே உடஞ்சிருக்கு. அதனால் நாங்கள் வேறு லொக்கேஷனில் போய் செக் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நிலைமையாக இருக்குது. ஸ்மார்ட் பைக் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாமே வந்து உடஞ்சி தான் இருக்குது. எதுவுமே யூஸபிள் கண்டிஷன்லேயே இல்லை. இது வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. ஓகேவா? இதை நம்ம பண்ணி பார்க்கலாமா? ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வண்டி அன்லாக் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பாருங்க கண்டிஷன் பாருங்க, இது ஆல்ரெடி இங்கே கைண்டிட்டு இருக்கு. இது ஒர்க் ஆகுமா? சார் என்ன இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டு, ஹார்னு வேலை செய்யல, லைட்டு வேலை செய்யல, லைட்டே இல்லை வச்சு. இங்கே ஏதோ லைட் எரியுது, என்ன கதைன்னு தெரியல. போறாங்க 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 போறாங்க. அப்ப நிப்பாட்டி தங்கோய் என்னாச்சு? இது வேலை செய்ய மாட்டேது. இதில் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் வேலையை செய்யல. போய் நான் ரிட்டர்ன் தான் வச்சுட்டு வரணும். நான் இது போய் நான் வச்சுட்டு வந்துடுறேண்ணா. வேலை செய்யவில்லை, வேலை செய்யவில்லை. போய் நான் வச்சுட்டு தான் வரணும். ஸோ இதுதான் தண்டம் 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 தண்டம். சரி, நான் இதை போய் சைக்கிளில் போய் நான் பார்க் பண்ணிடுறேன். ஷபா, ஆவின் வந்திருக்கோம். சரியான வெயிலுங்க, சரியான வெயில். ஸோ விச் ஐஸ்கிரீம் யூ வாண்ட்? ஆளுக்கு ஏதாச்சும் ஒரு பொட்டி. என்ன பொட்டி எடுக்கலாம்? இந்த ஃபீடர் இல்ல இந்த ஃபீடர். வா, இந்த பொட்டிக்குள்ள ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம். ஒரு பட்டர் ஸ்காட்ச் கொடுத்துருங்க. ஒரு ஸ்ட்ராபெரி வேணுமா, பட்டர் ஸ்காட்ச் வேணுமா? சாக்லேட். ஒரு ஸ்ட்ராபெரி கொடுத்துருங்க. அவ்வளோதான், 3 போதும். ஃபைனலாக பார்த்தீங்களா, ஸ்மார்ட் பைக்கோட சோக கதை இதுதான். நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்கரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு நல்ல மொக்கம் வாங்கிட்டேன். அது வந்து இப்போதைக்கு ஸ்மார்ட் பைக் வந்து நம்மளால் யூஸே பண்ண முடியாது. அப்படி தான் இருக்குது. ஒன்று கூட ஒர்க் ஆகலை. 3 போனோம், 3த்தில் ஒன்றுமே ஒர்க் ஆகலை. 3 ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன் போனோம்ல. கொண்டு வாடா. சரி.
Yeah, we got the ice cream. Open the seal. Oh my god. Ice cream. எனக்கு இப்படி எனக்கு இப்படி உங்களுக்கு கடைசியில் வீடியோவில் காட்டுறது இதுதான். என்ன என்ன காமிங்க கைஸ் இது என்னோட ஐஸ்கிரீம் நைஸ் சரி எப்படி கலந்தடி கலந்து நெக்ஸ்ட் உங்க சாக்கோ கொஞ்சம் சாக்கோ கூட சாக்கோ வேணான்னா எனக்கு வந்து மாம்பழம் வெட்டணும். எனக்கு ஸ்ட்ராபெரி மாம்பழம் வெட்டினா தான் உனக்கு சாக்கோ கிடைக்கும். இதுதான். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு. நாங்கள் வந்து வேலெட்டில் 100 ரூபாய் காசு போட்டு வந்தோம். ஏன்னா அப்போ தான் ஸ்மார்ட் பைக் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டுருந்தது. அது 100 ரூபா போட்டதுக்கப்புறம் ஒரு ரைடுக்கு வந்து நான் எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகலை. நான் அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ல, அது ஒர்க் ஆகலை. ஆனால் 14 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பிடிச்சிட்டாங்க. இது என்னடா 14 ருபீஸ் சும்மாவே போச்சு. ஏன்னா நான் அங்கேயே வச்சுட்டேன், நான் அங்கேயே திருப்பி லாக் பண்ணி வச்சுட்டேன். 14 ருபீஸ் எடுத்துட்டாங்க. சரி இது எப்படி ரீஃபண்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது கஸ்டமர் சப்போர்ட் கேர் நம்பர் இருந்தது. நம்பருக்கு கால் பண்ணால் தமிழ்லேயே எடுத்தாங்க, இங்கிலீஷ் சப்போர்ட்டில் தமிழ் சப்போர்ட்டே இருக்குது. ஸோ அங்கே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரீஃபண்ட் ஆகிடும். நான் 100 ருபீஸ் மட்டும் இல்லாமல் அந்த 14 ருபீஸ் சார்ஜ் ஆச்சுல்ல, அது கூட அவங்க ரீஃபண்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தமாகவே ரீஃபண்ட் பண்ணிடுங்க, வேலெட்டில் எதுவுமே வைக்காதீங்க. ஏன்னா ஸ்மார்ட் பைக்குக்குன்னு சொல்லி ஒரு தனி வேலெட் வச்சுருக்காங்க, வைக்காதீங்க, ஃபுல்லாகவே எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்மார்ட் சைக்கிள் எடுக்கணுன்ற என்ன மாதிரி ஆர்வ கொலரில் நீங்கள் போய் பணத்தை போட்டுட்டு அதில் போய் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. எப்படியோ வீடியோ போக வேண்டியது, கடைசியில் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் பார்லரில் முடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில். அதுதான் ஸ்மார்ட் சைக்கிளை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. சரி, வெயில் காரணமாக தான் நிறைய இங்கே வெளில போகிறது இல்லை. ஸோ நிறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்குது. See you on next video. Until then, bye bye from the Walker. Bye bye.